வெல்கம் டு அம்மா வீட்டு சமையலில் ஜவ்வரிசியும் பச்சரிசியும் வச்சு காய்ச்சி ஒரு கஞ்சி வத்தல் தான் செஞ்சுருக்கேன். நல்லா அருமையாக அது போல் செஞ்சுக்கலாம். செஞ்சு வறுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா புறப்புறன்னு ஜவ்வரிசி சேர்க்கறதுனால பல்லில் ஒட்டுன்னு யாரும் நினைக்க வேண்டாம். பல்லுல எல்லாம் ஒட்டாது போகாது. நல்லாவே கரெக்டான அளவில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வறுத்து எடுத்து சாப்பிட்லாம். நல்லா புறப்புறன்னு நல்லாவே இருக்குது. இது போல் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு வாங்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி கஞ்சி வத்தல் செஞ்சுக்கலாம். ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்து நைட்டே தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு 1/4 கிலோ பச்சரிசி, அதாவது முதல் நாளே நல்லா கிளஞ்சி காய வச்சு அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ, இந்த டம்ளர் 1/4 கிலோ பிடிக்கும், 250 கிராம் பிடிக்கும். இதை எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியை விட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் கிடக்கட்டும். ஒரு முறை அலசினா போகணும். ஏற்கனவே அலசி நல்லா காய வச்ச அரிசி தான், ரொம்பலாம் அலச தேவையில்லை. அரிசி தண்ணியில் போட்டேன். பச்சை மிளகாய் எடுத்து இவ்வளோ அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட இந்த ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கிறேன். மாதிரி அரைச்சி போட்டோம்னா நல்லாவே இருக்கும். இல்லைன்னா எப்படி வேக வச்சாலும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரிக்கே இருக்கும். நான் அரைச்சி தான் இதை வேக போடுவேன். நல்லா இந்த பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டேன். தண்ணியை வடித்து எடுத்துக்குவோம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் நான் ஒரு 8 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி பத்தலைனாலும் மறுபடியும் சேர்த்துக்கலாம். நம்ம கஞ்சியாக செஞ்சு தான் கரண்டியில் மோந்து தான் வடமா செய்ய ஊற்ற போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இதை எடுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசியும் பச்சை மிளகாயும் இது போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் இந்த அரிசி கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான். கொஞ்சமாக உப்பு மட்டும் பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் இதை நல்லா கொண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு விட்ருவோம். கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கிறேன். 8 தண்ணி, இந்த டம்ளரில் 8 தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி பத்தலைனாலும் மறுபடியும் நம்ம வெந்நீரை நல்லா சூடு பண்ணி தான் சேர்த்துக்கணும். ஒரு டம்ளர் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் பிறகு சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா போதும். தண்ணியை கொதிக்க வச்சு அந்த அரிசி, பச்சை மிளகாய், ஜவ்வரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம். நல்லா வேகணும். நல்லா இது போல் கொதிக்க வச்சுக்குவோம். அடுப்பு தீயை மட்டும் கம்மியாக வச்சோம்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா ரெடி பண்ணிட்டேன். ஆனால் ஜவ்வரிசி நம்ம 50 கிராம் சேர்த்ததுனால நல்லா திக்காக இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு அரை டம்ளர் சூடான தண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். முதல்ல ஏற்கனவே ஒரு 8 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கலந்து, அப்போ தான் நம்ம கரண்டியில் அப்படி அள்ளி வைக்க முடியும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம வைக்கும்போது ஓடிடும் அப்படி. அதனால் இந்த அளவுக்கு மோந்து வச்சோம்னா கொஞ்சம் பரவி இந்த மாதிரி வரும். கரெக்டாக இதுக்கு தண்ணி சொல்லணும்னா 1 டம்ளர் அரிசிக்கு 9 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். அதுதான் சரியான அளவாக இருக்கும். இது போல் எல்லோரும் செய்யலாம். இப்போ இதை ஒரு கவரை விரித்து போட்டு அப்படியே கொண்டு கரண்டியில் மோந்து ஊற்றிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுடுவோம். நல்லா ஒரு கவரை போட்டு இந்த மாதிரி சின்னதாக அப்படி வச்சுக்கிட்டா போதும். நல்லா கொஞ்சம் காயிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். ஜவ்வரிசி சேர்த்தோம்ல, அதான் கொஞ்சம் நல்லா இருக்கலாகிடுச்சு. மறுபடியும் தண்ணி கலக்க வேண்டியதாகிடுச்சு. இதுபோல் எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா மாவும் இது போல் போட்டுட்டேன். நல்லா வெயிலில் காய விட்டுரும். நல்லா காய வச்சு இது போல் ஜவ்வரிசியும் பச்சரிசியும் கலந்த கஞ்சி வத்தல் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ பொரித்து எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை சூடாக்கி இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கணும். நல்லா வடகம் காய வைக்கிறதுல தான் இருக்கும். ஜவ்வரிசி சேர்க்கறதுனால பல்லில் ஒட்டும். நல்லா காய வச்சு கருக விடாமல் பொரித்து எடுத்துக்கணும்.
எண்ணெய் சூடான பிறகு அடுப்பு தீயை குறைச்சி வச்சிடணும். நல்லா பொறன்னு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நல்லா இது போல் கருக விட்டுறாம கொஞ்சம் நல்லா பொரியவும் விடணும். நல்லா காய வச்சு பொரித்தோம்னா அருமையாக இருக்கும் அந்த வடகம். நல்லா தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்து கூடயும் தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா நல்லாவே பொரிச்சு எடுத்துருக்கேன். செவ்வரிசியும் அரிசியும் சேர்த்து செஞ்ச வத்தல் நல்லா காய வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்து இது போல் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா அருமையாக வந்துடும் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது போல் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே அளவெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இதே அளவில் செஞ்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.